as a பிரதரா, as a ஃபாதரா, as a ஹஸ்பண்டா, பேக் போனா நீங்க இருந்தீங்கன்னா அவங்களால எது வேணாலும் பண்ண முடியும். இவங்க பண்ண சாதனை எழுதவே ஒரு புக் போடணும் போலயே. புக்கு புதுசாலாம் இதுக்கப்புறம் போட தேவையில்லை. இவங்களே ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க மேடம். இமயத்தை தொட்ட சாதனை பயணம். இவங்க இந்த டைட்டில் மட்டும் தான் படிச்சாங்க, நம்பிடாது. இல்ல முதல் பேஜே வேலு நாச்சியார் அவரை பத்தி பேசிடுவாங்க. மூணாவது பேஜ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது மூணாவது பேஜ் மறந்துடுச்சு மேடம். அதாவது 7 கண்டங்கள் 7 சிகரங்கள். எப்படியும் ஒரு சிகரம் ஏறுறதுக்கு 1 மந்த், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் இருக்கும். 2 வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கீங்க. நடுவுல இது எப்ப பண்ணீங்க? எது இதை பண்ண வருஷம் காத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு. நான் எவரெஸ்ட்ல இருக்கும் போது உயிருக்கு ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு மெக்சிகன்ல இருந்த ஒரு பையன் ரொம்ப ப்ரைடா இருந்தது. ஏன்னா துணிஞ்சு செய்யறதுக்கு இது உங்களுக்கு ப்ரைடா இருக்குன்னு நீங்க சொல்லவே கூடாது. உங்களால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கறது அதோட உண்மையான வார்த்தை. அதுலயும் நீங்க